டயரை பாருங்க மகளே, இப்படி என்ன மகளே இது? என்னடா பாய் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி எப்படி கண்டு முன்னுக்கு வந்து டயர் வந்து ஒரு பக்கம் டயர் வந்து ஓடிக்கொண்டு போகலே வந்து 1:36 மகளே டைம். இந்த டயர் இருக்க நிலைமை பாருங்க மக்களே. அநியாயம்டாப்பா இந்த டயர். டயர் நட்ட வைக்கணுமா நீ தூக்கிக்கு? ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்து முடிஞ்சிருக்கு மகளே. என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னால், இப்போ நேரம் கிட்டத்தட்ட 1:31. 1:31 பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நேரத்தில் வந்து ஒரு விபத்து ஒன்று ஏற்பட இருந்தது. அந்த விபத்தை வந்து ஒரு கச்சிதமான முறையில் வந்து நாங்கள் தடுத்து நிறுத்தி போட்டோம். உண்மையிலே வந்து கடவுள் வந்து எங்களோட சேர்ந்து பயணிக்கிறார்ன்றதுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும். நாங்கள் தம்புள்ளிலிருந்து இந்த பக்கம் நாங்கள் பயணித்து வந்து அது இந்த டைமுக்கு தெரிந்தானே. இப்போ நாங்கள் தூங்குற டைமில் வந்து தூக்கம் வராட்டி சும்மா ஒரு என்ன சுற்றி பார்ப்பேன்னு சொல்லி ரவுண்ட் அடிப்போம். அப்படி நாங்கள் வார வழியில் பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே வந்துட்டு எங்கள்கிட்ட முன் டயர் என்ன முன்னுக்கு வந்து டயர் வந்து ஒரு பக்கம் டயர் வந்து ஓடிக்கொண்டு போகலே வந்து பெச் போனது வந்து ஒரு பக்கம் காரை வந்து இப்படி இழுத்துட்டு வந்துட்டு மகளே. இழுக்க நான் ஒரு மாதிரியாக கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டிட்டேன். உங்களுக்கு தெரியும் மகளே, இந்த டயர் வந்து மாற்றி கிட்டத்தட்ட 1 மாதம் கூட இல்லைண்ணே. உங்களுக்கு தெரியும், நாங்கள் முன் டயர் வந்து 2 மாற்றி 1 மாதம் கூட இல்லை. நான் நினைக்கிறேன் லோக்கல் டயர் நினைக்கிறேனே. இவ்வளவு சீக்கிரம் வந்து இந்த ஒரு டயர் வந்து நான் தெரிஞ்சேன்னா கேள்விப்படலண்ணே. அடுத்த தெரியல. அடுத்து எங்கட இளவில் பிரச்சனை இருந்தாலும் இந்த அளவுக்கு டயரை தேய்ச்சி கம்பி தர அளவுக்கு இருக்கு மகளே. அதை விட இந்த டயர் தடத்தை பாருங்க, உங்களுக்கு தெரியும் மகளே. இங்கே பாருங்க டயர் தடம் பாதிலா இந்த அருகி எப்படி வந்துருவேன்னு சொல்லி பாருங்க மகளே. நல்ல காலம் அங்கிருந்து வந்து நான் அப்படி விட்டுட்டேன் காரை. ஓ இங்கே பாருங்க தடத்தை பாருங்க, இந்த அருகி பாருங்க. இங்கே பாருங்க எப்படி வெட்டி போய்க்காண்டி. டயரை பாருங்க மகளே, இப்படி என்ன மகளே இது? என்னடா பாய் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி எப்படி கண்டு? ஏற்கனவே நீ யூஸ் பண்ண டயரோட மோசமாக தெரிஞ்சு அதான்டா பாய் சிலாக்கள் நினைப்பாங்க, அதை தங்கள்ட்டி போய் நினைப்பாங்கடா பாய். மக்களே அந்த டயர் தான் மக்களே, இது லோக்கல் டயர். லோக்கல் டயர். கடைக்காரன்ட்ட போய் கேட்க வேண்டா பாய். நீ வீட்டில் பார்த்து போய் நாங்கள் எங்கே மாற்றுன்னு சொல்லிட்டு அடே இருந்தும் கூட தூக்கக்கூடாது. இந்த பக்கத்தில் அந்த பக்கம் இருக்கல அப்படின்னு இளவில் பிரச்சனையால நூல் கம்பி இதெல்லாம் வந்து அவந்திக்கிறா தைர ஓட்டை. கொஞ்சத்துக்கு மகளே சிக் நாங்கள் புது டயர் நாங்கள் டயர் ஒன்றும் பார்க்குறல மகளே. இதை பாரு சிக் அந்த ஓன்ட்டு அதுவும் தெரியுது அந்த கம்பி. ஜீர் முதல் காரைக்குடி அந்த இளவியல் பார்க்கணும்டா இல்லைங்க. ஆனால் இந்த பக்கம் தேய்ச்சது குறைவு இந்த பார்த்தியா. சரி நான் கட்டதுடா அப்போ கொடுத்து இந்த டைம் இல்லைப்பா. எங்களுக்கு டயர் மாற்றியும் பழக்கம் இல்லைடா கடவுளே. ஆ அதான் பாய்
சரி பின்னுக்கு டயர் கிடக்கு தானே அதுண்டா காற்று பெருசான காணலாயிரா காற்று குறைய தான் நீ மாத்தா என்ன ஜக்கடிக்கிறே எப்படி எனக்கு தெரியல சரி என்ன சரியான திரிக்க கூடாது என்ன டயர் மாத்தினே இல்லை மக்கள் இது வரைக்கும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்துருக்கு என்ன பழகுவோம் வாங்க ம் அது இந்த டைம் மக்களே இப்போ டைமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்க 1:36 1:36 மக்களே டைம் வருதுலா வேகலாம் முடிங்க சாமான் இறக்கி போட்டால் எடுக்கணும் அது அண்ணாடா புது டயர் இவ்வளவு வேகமாக தெரிஞ்சு வைத்துடா பாய் ஆனால் இருந்தாலும் லோக்கல் தான்டா அது ஆ 24 hours அந்த காற்று பிடிக்கிற கடைகள் இருக்காங்க ஆ ஐயா வாய்ப்பே இல்லை ஊட்டுறதுலாம் இருக்கி எப்படி அந்த இருக்கு மகள் டயர் டேரி சில ஜக்கெல்லாம் இருக்காடா வச்சுக்கு இருக்கா விடுமா முன்னே பிடிச்சிக்கலாம் அன்றைக்கி சக்க காணாம தங்களுக்கு அது பிடிக்கணும் இப்போ ஜக்கு தான் வர்ற கடவுளே சட்டு எப்படி சட்டி பிடிங்க இருந்து எடுத்து வச்சுலடா வீட்டங்கேயும் சாமான ஏதோக்குள்ள அது வராதுதான் என்ன சாமாரி கொண்டாடும் சாவிரி பானத்தை நிப்பாட்டியம்மா உங்களுக்கு ஜக்கு இல்லாட்டி எப்படியா இது பஸ்ஸா இந்த வாரே பஸ்ஸாடா இது இல்லை இங்கே இருந்தது ஆ கை வர்றா இதெல்லாம் வானம் வருந்தானே என்னடா இதெல்லாம் கவனிக்க மாட்டேங்கடா அனுபவம் தானே ஏசிறாங்க மக்களே என்ன செய்யற மக்களே காரக்குள்ள செக் பண்ணி பாருடா லைட் அடிச்சு මේක තියෙනවා මේක තියෙනවා மக்களே அதான்டா இங்கேயே இருந்துட்டு பார்த்து நான் அதுக்குள்ள ஆയിരിക്കും கிடந்தா அப்ப இதை பார்த்தேடா கம்பியை மட்டும் கண்டாலும் சொல்றாரா கம்பி மட்டும் கண்டு இவனு தெரிய மாட்டா கிடக்குறது சரி வா பாப்போம் முதல்ல
சமநாடம் இல்லை, சமநாடம் தான் கிடக்குது. டயரு காற்றுல அப்படி அப்படி கிடக்கு. இப்போ என்ன செய்யணுமெண்டா, கல் முன்னுக்கு மீன் கல் வைக்கணும். ஓ தாரி கல் தாங்க நாடே. மற்ற டயர்களுக்கு பை கேன்பரேக்கெலாம் கிடக்கு. இருந்தாலும் அந்த சாவி செட்டுங்க கீழுக்கு வச்சல்லோ அந்த கேன்பரேக்கெலாம் இருக்கு. பாஸ் மிது எல்லாத்தையும் பழத்தான் போகணும் வாங்க. கட்டை வேணும் போலே, கட்டை வேணுமோ இது ஞாபகம் இல்லை நினைக்கிறா. அந்த இருக்கு இதில் போடணும்லோ. இந்தாய் ஆ ஓகே இந்தாரி வந்து ஒரு இது இதில் ஒரு மணிக்கன் தான் ஏழாகட்டத்தில் படுத்துருக்கோம். இதா எப்படி சரியா வைக்கணும் இரும்பு இதெல்லாம் வைக்கணும் கடல்ல. ஆ பார் ஜக் அடிக்க முதல் நட்டு துவைக்கணும்டா, நட்டை துவைக்கணும். ஏன் லாபம் இது தூக்குனா பிறகு கலெக்ட் பண்ணா சுத்தம் டயர் அந்த ஏடு என்ன ஓ அந்த கம்பி ஒன்றும் இல்லை அதுக்குலாம் இருக்கலாம். ஸ்டேரிங் கொஞ்சம் எப்படி கிடக்குறேன் அன்லாக் பண்ணுங்க கம்பி. பார் ஸ்டேரிங்கே பாருங்க. டயர் பஞ்சர் मैं बिल मैं धन्य तीनवा तीनवा ट्राई करनवा तमिल कथा करना मम तमिल मटकलपु ओया के बेटे धन्य दे දන්නේ නැහැ දෙයියම. නෑ නෑ. මම ट्राई करනවා පුළුවන් ගේනේ. පුළුවන් නෑ मैं ट्राई කරනවා. ජැක් එකක් තියෙනවද? ඔය ජැක් කියනවා ඔක්කොම තියෙනවා. ඒක ගාලා අරගෙන මම රෝ ඇනති ගාලා දාන්න ඉතින් අවුලක් නැහැ. අවුලක් නෑ. ஓகே ஓகே மல்லி ஓகே அண்ணா போட்டுதியா கீழே மேலே உனக்கு முடியாது எனக்கு. ஒரு பக்கம் கலட்டம் கலத்தான் வேணும். ஒரு பக்கம் அமர்த்தம் கலட்டு தானே கலப்படி தான் வேணும். கலப்பிடுதா கலப்பிடுதா இல்லை மேலே வைத்து பாரு. கலட்டி பாட்டி மேலே வைத்து பாருங்க. ஆ ஓகே 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 ஆ ஓகே மல் பெருசா அது காட்டுங்க. எதுலேருந்து எடுத்துறீங்க எதுலேருந்து எடுத்துறீங்க அப்போ இதை பிடிங்க. அதில் போட்டு செய்யறோட இதில் போட்டு பாருச்சு முதல்ல
இல்லை இதான்டா இதான் சரி நீ போட்டாலும் சரி கடற்கரை வந்து வணக்கம் கிடைக்கும் தகா விழுதா மூடி தான் வந்து இறக்குறேன் இப்படிதான் மாதிரி மெக்கானிக்கல் ஈஸியாக காட்டுவாங்க இதை அடிச்சு போடுறேன் ஹலோ இதை புரியுதா அதாவது நட்டு புரி மேலே கீழே கீழே வச்சு பரவான் இது ஊனோடு என்னடா ஆமாம் என்ன வரைக்கும் தான் இருக்கேன் இருக்கொண்டு ஆ நான் படுக்கிறேன் அவனது நித்திரோட காலை பார்க்க முயற்சி எடுத்தால் முடியாத ஒன்றும் இல்லையா இந்த பக்கம் இந்த பக்கமா சந்தேகமாகிறா புது நட்டில் அவட்டிக்கு அன்றைக்கு அவங்க மெஷின்லேயே ஆளட்டவாங்க ஆ மெஷின்லேயே ஆளட்டும் அடே நான் நினைக்கிறேன் டயர் வந்து அமர்த்தப்பட்டான் இந்த பாலத்தில் கிடக்கு அப்போ நட்டு கிரீத்து கிடக்கு வரியானே ஜக்கடிச்சு போடுமா ஆ கண்டிப்பாண்ணே எடு ஜக்க பார்த்து வைங்க கம்பியில் வைக்கணுமா சரியா கரெக்டுண்ணே தெரியாதா அனுபவம் தானே முதல் இது பாரத்துக்கு இஞ்சால் அமர்த்தப்படக்கூடாது டயர் வந்து ஒரு அமர்த்தப்படக்கூடாதுண்ணே தெரியுமா அதில் வைக்கிறேன் போகாதா போகும் போகும் தானே லைட் உள்ளுக்குலாம் சார் அன்லாக் பண்ணுங்க பார்க்கலாம் அது வீணாவே இல்லை வெளியில் வச்சு வைக்கலாண்ணே ஆ வெளியில் கொஞ்சம் கொஞ்சம் வைத்து போட்டு இல்லை ஏற்றப்படாது உடைக்கு தெரியாண்ணே இதில் க்ரூஸ் பண்ணலாம் அந்த இருக்கிற மாதிரி தான் அது வச்சுக்கலாம் பாரு இதா சார் அது வேறு கம்பீரா இல்லாடி நிற்காதுடா அப்படி சரி மீரா செக் பாரு சும்மா நோம்பல் அழுப்பாவும் அவளை போடும் பழம் இல்லைடா அவளை போடும் ஏதான் கம்பி எங்க
சரிதா அது ஓகே அமைதிப்படி தான் ஆ ஓ இது நம்மட மற்ற ஜக்மா இல்லடா இது இரும்பு தானேடா அது வந்து புஷ் பண்ண எதையும் மதி ஓ நம்ம விலை கொடுக்கணும் அம்மா அமர்த்திரா பாய் சரிதான் விடுவடிக்கு அமர்த்தப்படு கையான வா கொஞ்சம் கிரிக்கி பாய் வந்து ஆ ஏறு பண்ணீங்க இல்லை கட்ட வைக்கணும் போல இருக்கேன் ஆ கரெக்டாக ஜாதிக்கணும் மண்ணு இந்த மண்ணு கிடக்கு ஏது பண்ணாய் இல்லை நான் 5 ஆறுண்ணே 5 திரட்டா கிடக்கு தெரியுதா ஓ அது திரட்டாலும் இங்கே வந்த அப்புறம் இப்படி நிமிட்டு வரும் அப்பா கீழே அந்த சமணம் கண்ணோட இருக்கு ஆ கொட்டாயிரத்துக்கு போகணும் அம்மா அப்பா என்ன அது ஜிம் செய்கிறோட கஷ்டமாய் டேய் இங்கே வேண்டி பா நினைக்கிற மாதிரி மக்களே பயங்கர கஷ்டமாக சும்மா கிரீ பாரு மீது வந்து கிரீ பாரு சும்மா கிருகா इधर राउंड अड़ी जाने का ऊपर ही गणी हो जाएगा ही आधे फास्ट आधे उठा दे आवाज़ उठा जी हाँ
இந்த ஆ கொண்டா இன்ஜரி மகள் இந்த நாமத்து எப்படி பார்த்தது இடம் நான் நினைக்கிறேன் மேக்ஸிமம் அவ்வளோதானோ அந்த ஜக்கு உடந்த ஜக்கு நல்ல ஏய் ஒரு கலாட்டி பாரு நட்ட கலாட்டி பாரு ஓகே நீ வா நட்ட கலாட்டி பாரு கம்பியில் இல்லை இந்த கம்பியில் அந்த சின்ன கம்பியில் இல்லை வடதி இப்போ கலாட்டி போட இன்னைக்கு அநியமா நீ கலட்ட ப்ரோ ஏற்றும் ஆ ஆ மேலோகி மாமா என்னடா ஆ கிளச்சில் ஓட்டம் நிற்காது ஆ கிளச்சில் ஓட்டம் நிற்காது அமௌண்ட்டு பாவம் கிளச்லாம் கிடக்கு போல கூட மாறடி சார் ம் தெரியலையா நீ அப்போ அதை கிறுக்கு வார் ஆ அதை கிறுக்கு எப்படி என்ன கூத்துறாய் இது மோட்டரில் இருக்கு ஏன் விட்டு கொண்டு இதுரா மோட்டரில் இறக்கி விட்டாங்கடா ஒரு குழல் ஒன்று இருக்க முடியும்ண்ணா இரும்பு குழல் இது கொஞ்சம் கொட்டந்தாயிரா கொஞ்சம் நீளமா விளங்குதா அந்த குழல் ஒன்று இருக்க மாட்டா கொஞ்சம் அமுத்துற வேது கலட்டி படும் ரெண்டு வேறு முடிச்சு வாமா வாழ்ந்து அந்த கை ஓடலாடி வேறு ஜாவியாக இருந்தாலும் நீட்டு ஜாவியா இந்த பக்கம் கலெக்டரான் இல்லைடா பின்னு கொண்டு கடிவாமா எந்த பக்கம் வண்டு ஆ இந்த பக்கம் தான் மேலையா ஓ அந்த பக்கம் தான் நாங்கள் அமர்த்துன்னு என்ன விளக்க மாட்டா ரீத்
காற்று இல்லாமல் அங்கே வந்து இளவில் விளைஞ்சு தெரிய வருவாளுண்ணே ஒரு இழுத்து வந்த மக்கள் இது வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் டயரோட தெரியும் எவ்வளோ முயற்சி பிறகுண்ணே மட்டு நட்டா கழட்டு மீதா எப்படியா முட்டை பிடிங்க நம்ம வேறு இந்த கலரா டீப்பராக என்ன பூரா எப்படிங்க சனம் நட்டு மகளே முதல் அனுபவம் இந்த டயர் மாத்துறது பெரிய வேலைண்ணே ஒரு கை செஞ்சா ஏறி வராம பேப்பே இந்த டயர் இருக்க நிலைமை பாருங்க மக்களே பேஸ் சரி அநியாயம்டாப்பா இந்த டயர் சிக் போண்டாப்பா இலவேல் பார்க்கணும் பாத்தியா இந்த துண்டு அப்படி இருக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கிறா ஒரு சைடால மட்டும் சிக் என்ன மனத்தாமாக்கிறா பாய் நட்ட வைக்கணுமா நீ தூக்கி இந்த பக்கம் தானே மட்டும் பக்கமா இதுதான் வேண்டணுமா ஓ கொஞ்சம் இது பிடிக்கும் நீங்கள் இதை வைக்கணுமா ஜக்கோ வைக்கணுமா ஜக்கா இது வரல இப்படியா இதோ வைத்தாண்டா நேரத்துக்கு கொஞ்சம் சேட்டா என்ன தேவைப்படுறா இல்லைடா இல்லை 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 வெயிட் பண்ணுறாங்க ஓகேண்ணே எல்லாம் எப்படி சொல்கிறேன்
சரி தூக்கியா வா பிடி கீழே பிடிங்க நீங்கள் ஆ ஒன்றரை ஓடு வரணுங்க ஆ சரி ம் நட்டு தாங்க நீ டேரக்ட் பிடிச்சிக்கோ திரட்டு செய்யணும் ஓடும் நட்டு வாங்க அடுத்த நட்டு தம்பி என்ன நிலைமைடா ஒருத்தர் போடா இப்போ இந்த 1.5 டைமுக்கு ஒருத்தர் கூட அப்படி ஒரு நிலைமை ஆ நல்லா எல்லாம் இருந்தது நம்மகிட்ட அதுதான் எல்லா இடத்த நீ வச்சு ம் இதெல்லாம் வந்தால் தான் எல்லாம் அனுபவம் கிடைக்கும் அனுபவம் கிடைக்கும் அது ஓகே எனக்கு என்ன சீன் தெரியுமா டிக்கிக்கு இந்த மம்பட்டி கும்பட்டி அன்றைக்கி எடுத்து போட்டு வந்தீங்கண்ணே அப்போ நான் பார்த்தேன் சரி கொடுத்தானே கட்டது தேடி பார்த்துங்கடா காணல இது நாளைக்கு வந்து ஓ கொஞ்சம் எல்லாத்தையும் நோம்பில் இறக்கி போட்டு அது இறக்கிவா ஜக்கபதி அம்மா ஓ மை காட் அண்ணா காத்துக்காண்ணா வாத்தியா மெல்ல மெல்ல ஓடணுமா காத்து கண்ணாடி முடிஞ்சலடா மெல்ல ஓடலாம் ஆ மர அந்த 1:30க்கு வேறு நிப்பாடுவாங்கடா 2 மணி ஆகிடுச்சு அது நம்ம நிற்கிற இடம் நம்பி நிப்பாட மாட்டாங்கடா பகலில் நிப்பாடுவாங்க விளங்குதா உண்டா பாய் எவ்வளோ லாபம் மெல்ல மெல்ல தவானது ஓகணும் சிறையில் கடைகள் இது இருக்குண்டா பெட்ரோல் செட்டில் இருக்குதானே காற்று போகுது இது கொஞ்சம் போடுறான் இது பாரு அம்பி என்ன சத்தம் காட்டு இல்லைண்ணா போலுதா அண்ணா போகுதுடா
சரி போல் டக்குன்னு முடியும். அடுத்த கொஞ்சம் இது கொஞ்சம் பள்ளத்தில் நிற்கிறேன் அஞ்சாலே ரோட்டுக்கு நிறுத்தி கொஞ்சம் அது சாவிதா கரெக்டா வேண்டா இருக்கு காற்று காணாதாண்டா சரியா காணா அந்த வாதியா நான் மெல்ல மெல்ல ஓடலாம் உருட்டலாம் இது நட்டு வந்து ஆ அவ்வளோ இருக்குது தானே ஓடி ஸ்ரீ இது அது அப்படி இல்லை கல்லதா என்ன நீ திறப்பதா தம்பி சாமான ஏத்துவோம் டெக்கியில் ஏதும் சாமான இதோ அந்த டயரை கொண்டு வா உருட்டி தோணா தூக்கி தோணு உருட்டாயா கையில் கம்பி ஏறும் இது மற்றாக்களுக்கு எல்லாம் வந்து சிம்பிள் வேலை செய்து பழகினங்களுக்கு மேலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்து வேலையாக இந்த டயர் மாற்றுற வேலைண்ணே நாங்கள் புதிய மக்களே நாங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு டயர் மாற்றினோம் இல்லை ஏன்னே இப்போ தான் வந்து மாற்றிருக்கோம் அதுவும் வந்து பார்த்துருப்பீங்க ஆக்கள் தான் மாற்றினது என்ன இப்போ நாங்கள் மாற்றினது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு நான் பார்த்து இருக்கே சரி காலையில் மட்டும் இருந்து போகணும்னு வச்சு நான் நம்ம எங்கே வேணாலும் நமக்கு என்னண்ணே ரோட்டில் நம்ம எங்கே வேணாம் நிற்க போகிறோம் ஆ கவனமா லேட்டடிங்க வா இதுக்குள்ள வைக்கலதா என்னடா ஒருத்தர் ஆ எதாகலாமே தோதுரை இல்ல அந்த கம்பியெல்லாம் இல்லை ம் அதோடு மட்டும் எடுங்க சாமான எடுத்தோம் எடுத்தோம் இது பாருங்க தண்ணி கேன் அந்த லைட் எடுங்க இந்த வேக்குங்க இது பின்னு தானே பிண்டிக்கெலாம் இருந்து ஓகே மகளே இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நடு ரோட்டில் என்ன அது வந்து இரவு ஒரு 1:30க்கு வந்து எங்களோட டயர் வந்து பஞ்சர் ஆகிட்டு ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே எல்லா தருணங்களையும் வந்து கடவுள் எங்கள் கூடவே இருந்து எங்களுக்கு வந்து உதவி செய்கிறார் அது மட்டும் எங்களுக்கு நல்லா விளங்குது அது வந்து இந்து கடவுளா முஸ்லீம் கடவுளா என்ன கிறிஸ்தவ கடவுளான்னு தெரியல எல்லாருக்கும் அந்த பொதுவான அந்த இறைவன் என்ன அந்த கடவுள் அந்த ஆண்டவர் வந்து எங்களுக்கு வந்து துணையாக நின்றுருக்கார் காரணம் என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஓரளவு ஒரு 40-50 வேகத்தெலாம் வந்திருக்கும்
டக்குன்னு வந்து டயர் வந்து முண்டயர் பிண்டயர் வேறு பக்கம் முண்டயர் வந்து பஞ்சர் ஆகும்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு பக்கம் டக்குன்னு இழுத்து வந்துருமேனே இதை பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிக்கும் அது டக்குன்னு இந்த அளவுக்கு இழுத்தது நான் ஒரு மாதிரியாக கண்ட்ரோல் பண்ணி ஒருத்தர் வந்து நிப்பாட்டிட்டேன்னு நிப்பாட்டையும் தான் பார்த்தேன்னு எனக்கு விளங்கிச்சு காற்று பெய்யுதுன்னு சொல்லிட்டு பிறகு ஒரு மாதிரியாக கஷ்டப்பட்டு கலட்டி ஒரு முதலாவது அனுபவமே எல்லா அனுபவத்தையும் வந்து அனுபவிக்க தான் வேணும் அதுக்காக தான் அந்த டயர் கூட பஞ்சர் ஆகி நினைக்கிறேன் அடுத்து நாளே வேலை வந்து இந்த இலவில் கொஞ்சம் பார்க்கணும் இல்லாட்டி இந்த போட்ட டயரை வந்து இது பண்ணிடும் அடுத்த காற்று பிடிக்கணும் இந்த டைமில் வந்து காற்று பிடிக்கிற கஷ்டம் நினைக்கிறேன் ஏன்னா காற்று குறைஞ்சி பாருங்கள் இது டயரை வந்து குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது அங்கே ரோட்டுக்கு ஓடக்குள்ள கொஞ்சம் பாருங்களா அப்படி இருக்கேன் கதை சாத்துங்க ரோட்டுக்கு எடுக்கக்குள்ள பாருங்களா கல் அடையில அடுத்தாச்சா எல்லா பக்கம் எடுத்தாச்சா ஷடவு எப்படி இருக்கு ஓடலாமே அப்போ கேரு உங்களுக்காருங்க பாருங்களா இப்போ காற்று குறையா தானே இருக்கு அப்போ அதனால் வந்து ஸ்டேரிங் ஒரு இழுக்குமா விட்டு பார்ப்போமா அப்படின்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்களா அஞ்சு முன்னுக்கு காட்டுங்க நான் ஸ்டேரிங்கை விட்டுத்தேன் கையில் எங்கே வேணும் பார்த்தீங்களா அப்போ ஓரளவுக்கு மெல்ல ஒன்றும் வேண்டாம் ஒரு மாதிரியாக நம்ம தங்குற இடத்துக்கு போய் சேர்ந்துடலாமேண்ணே ஓகே மக்களே ஒரு புதுவிதமான அனுபவம் சந்தோஷம் என்ன சில பேர் வந்து யோசிச்சிருப்பீங்க என்ன தம்பி ஒரு 2 நிமிஷத்தில் முடிக்க வேண்டிய வேலையை வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து மல்லு கட்டுறீங்க என்னதான் 10 நிமிஷத்தில் முடிக்க வேண்டிய வேலையாக இருந்தாலும் புதுசாக செய்கிறவங்க கொஞ்சம் லேட்டாக எடுக்குமே அது அப்புறம் இப்போ காலப்போ இப்போ அடுத்த டயர் மாத்திரம் தந்தால் நாங்கள் ஒரு 5-6 நிமிஷத்தில் வந்து மாற்றிடுவோம் இப்போ விலங்கு தான் எந்த பக்கம் கலெக்டர் விலங்குதா இதில் கலெக்டர் இது மட்டும்தான் பெரிய ஒரு சீனாக இருக்குது அதுவும் வந்து இது மட்டும் தான் சீனாக இருந்தேனே பின்னுக்கு நான் கலட்டி பார்த்தேன்னா ஈஸியாக கலட்டுப்படுதுனே அப்போ ஈஸியாக கலட்டுப்படுதுன்னா டக்குன்னு வந்து போட்டுருவோம் மக்களே ஓகே மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு நாங்கள் தங்கி நிற்க போகிறோம் பாய் மக்களே பாய்